Good morning, children. Welcome to our new session. In this session, we are going to discuss about last lesson in history. That is Unit 10, Social Transformation in Tamil Nadu. So in this lesson, we are going to discuss about how Tamil Nadu got transformed after emerging of prominent Renaissance leaders, especially in Tamil language. So next, rise of the Dravidian movement. So it's nothing about depressed class and non-Brahmins also. They can participate in different political and other administrative activities. For that, some of the Tamil leaders like Ivera and others were, they made reforms and they created movements. That is known as the rise of Dravidian movement. So next is South Indian Liberal Federation Party. So this is a party which was created by or founded by non-Brahmin peoples or non-Brahmin leaders. So next is about self-respect movement, Suyamariyadai Iyakkam. So under Periyar E.V. Ramasamy, so he started Suyamariyadai Iyakkam for women and depressed class peoples. Next is labor movements in Tamil Nadu. So in Tamil Nadu, Hindi and other languages were forced to study in schools and colleges, so that were agitated or refused by Tamil Nadu leaders. That is language hesitation before Indian independence. So இந்த லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய சோஷியல் சேஞ்சஸ் எப்படி சொசைட்டி மாறிச்சு யாரெல்லாம் மாத்தினாங்கன்றதுதான் இந்த லெசன். ஸோ அது மட்டும் இல்லாம தமிழ் மறுமலர்ச்சி, தமிழ் ரினைசான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மறுமலர்ச்சி. ஸோ அப்போ வந்து பிரிண்டிங் டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய தமிழ் நாட்டை சேர்ந்த சில முக்கிய தலைவர்கள், மறைமலை அடிகள், அப்புறம் சூரிய நாராயண சாஸ்திரி, இந்த மாதிரி போன்ற முக்கியமான சில தலைவர்கள் தமிழை வச்சு எப்படி தமிழ் மக்களுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றினாங்க, அதன் மூலியமா நம்ம எப்படி வந்து சுதந்திர போராட்டத்துக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களை எப்படி மேல கொண்டு வரத போறாங்கன்றதான் இந்த லெசன். ஸோ அதுக்கு மட்டும் இல்லாம சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் பிராமின்ஸ், ஸ்பெஷலா அந்த காலகட்டங்களில் பிராமின்ஸ் மட்டும்தான் இந்த அரசியல் வேற முக்கியமான புரட்சி போராட்டங்கள்ல முக்கியமான பதவியில் வசிச்சிருந்தாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் எதிர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். ஸோ அதுக்கடுத்து வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். ஸோ ஈவேரா தலைமையில ஒரு சுயமரியாதை இயக்கம் உருவாக்கி அதன் கீழே பார்த்தீங்கன்னா ஆண்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாருக்கும் சமமான மரியாதை கிடைக்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் இது சுயமரியாதை இயக்கம். ஸோ அடுத்தது இந்தி மொழி திணிச்சாங்க அந்த நேரத்துல இருந்த அரசாங்கம். ஸோ அதை வந்து போராடின விஷயம்தான் லாங்குவேஜ் அஜிடேஷன், இந்தியா சுதந்திர அடையத்துக்கு முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் விமன் மூமெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லெசன்ல கவர் ஆகுது. ஸோ நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட்ல என்ன இருக்கு பார்ப்போம். ஸோ இன்ட்ரோடக்ஷன். ஸோ இந்த லெசன் இந்தியா வந்து ஒன் ஆஃப் த சப்கான்டினென்ட். ஸோ இதுல யூரோப்பியன்ஸ் தங்களுடைய ஆதிக்கத்தை அதிகமா செலுத்தினாங்க. ஸோ காலப்போக்கில் அது லேட்டர் 18th century முடிஞ்சும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா இருந்துட்டே இருந்தது. ஸோ அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஆதிக்கம் மட்டும் இல்லாம கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19th century, பிகினிங் ஆஃப் 19th century அந்த மாதிரி காலகட்டத்தில் ஸோ இந்தியா வந்து தங்களோட ஒரு பகுதியா என்ன செய்யணும்னு நினைச்சாங்க. அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பீப்புள். ஸோ அது மட்டும் இல்லாம அவங்களுடைய மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்தியாவுக்குள்ள திணிச்சு, தமிழகத்துக்குள்ள திணிச்சு அந்த ஒட்டுமொத்தமா ஃபுல்லா மாத்திரம்னு நினைச்ச விஷயம் தான் அது ரீஆர்டரிங் இந்தியன் சொசைட்டி. ஸோ நம்மளை ஆக்கிரமிப்பு பண்ணி நம்ம அடிமைப்படுத்துறது மட்டும் இல்லாம நம்மளுடைய கலாச்சாரங்கள் பழக்க வழக்கங்களையும் அழிச்சிட்டு அவங்களோட விஷயங்கள் நம்ம மேல திணிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை எதிர்த்து நம்ம ஆளுங்க, நம்ம தமிழ் மக்கள், தமிழ் லீடர்ஸ் எப்படி போராடினாங்க
ஸோ அந்த சேஞ்சஸ் எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்றது தான் ரெனைசன்ஸ். ரினைசன்ஸ் அப்புறம் இந்த லெசன்ஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி மறுமலர்ச்சி அவங்களோட விஷயங்கள் நம்ம வசிப்பிடங்கள்ல திணிச்சதுனால, நம்மளுடைய சொசைட்டில திணிச்சதுனால அதை எதிர்த்து வேற விஷயங்களை உருவாக்கப்பட்டதுன்னா இந்த ரினைசன்ஸ் மற்ற லீடர் எல்லாமே வந்து ஒரு காலகட்டத்துல தங்களோட புரட்சிகளை வேற விதமா அரசியல் ரீதியாகவும் தனிப்பட்ட ஒரு இயக்கமாகவும் உருவாக்கி எல்லா இடங்களையும் சமமாக உரிமை பெற்றுக் கொடுத்தாங்க. ஸோ இதோட இன்ட்ரோடக்ஷன் முடியுது. ஸோ வெள்ளையர்கள் வந்தாங்க, அதுக்கப்புறம் என்னாச்சு, அவங்க என்னெல்லாம் நம்ம சொசைட்டி எப்படி சேஞ்ச் பண்ணாங்க, எப்படி டிஸ்டர்ப் பண்ணாங்க. ஸோ அதை எதிர்த்து நம்மளுடைய தமிழக லீடர் மற்றும் இந்தியா லெவல்ல லீடர்ஸ் என்ன ஃபைட் பண்ணாங்கன்னா, ஸ்பெஷலா இந்த யூனிட்ல வந்து தமிழ்நாடு சொசைட்டி தமிழ்நாட்டில் எப்படி சேஞ்ச் ஆச்சு, எப்படி மறுமலர்ச்சி கொண்டு வந்தாங்கன்றதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன பண்ணா தமிழ் ரினைசன்ஸ். ஸோ ஒரு பக்கம் வெள்ளையர்களோட ஆதிக்கம் அதிகமாக ஆக நம்மளுடைய வாழ்வாதாரம், வாழ்க்கை கலாச்சாரம் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாவுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வர ஆரம்பிச்சாங்க வெள்ளையர்கள், ஆங்கிலேயர்கள். ஸோ இதனை தொடர்ந்து என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டங்கள்ல இருந்த தமிழ் மக்கள், தமிழ் அறிஞர்கள் ஒருத்தவங்க என்ன பண்றாங்க, ஏதாவது சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த அவங்கவுங்க என்ன பண்றாங்க, தானா முயற்சி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி முயற்சி எடுத்து அவங்களுடைய எழுத்து மூலியமாகவும் அவங்களுடைய படிப்பறிவு மூலியமா மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் இந்த விஷயங்களை சேர்க்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் தங்களுடைய வேலைகளை தனித்தனி இயக்கமாகவும் ஒவ்வொரு விஷயங்களை தொடர ஆரம்பிச்சாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் காலப்போக்கில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க விஷயம் எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஸ், ரைட்டிங் அண்ட் பிரிண்டிங் ப்ரெஸ். ஸோ மொழி, அச்சகம், அப்புறம் இயக்கம், இதன் மூலியமா தான் மறுமலர்ச்சியை தமிழக சமுதாயத்துல கொண்டு வந்தாங்க. ஸோ இது எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புரட்சியாளரும் தன்னைத்தானே என்ன பண்ணாங்க, எழுத்து மூலியமா அவங்களோட விஷயங்களை எழுதி மக்களுக்கு பரப்ப ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனை தொடர்ந்து என்னாச்சு அப்படின்னு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸும் பிரிண்ட் பண்ணி நம்ம மக்களுக்கு எழுத்து மூலியமா கொடுத்துட்டா ஈஸியாக போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சில இடங்கள்ல நிறைய தீவிரமா செய்ய ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த காலகட்டங்களில் அந்த மாதிரி மறுமலர்ச்சி நடக்கிற காலகட்டங்களில் நம்ம சொசைட்டி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற காலகட்டங்களில் பிரிண்டிங் ப்ரெஸ் என்னாச்சுன்னா இந்தியாவுக்குள்ள இருந்தது, தமிழ்நாடுக்குள்ளே வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்த பிறகு ஃபர்ஸ்ட் நான் யூரோப்பியன் லாங்குவேஜ் தவிர்த்து எந்த விஷயம் பேப்பர் பிரிண்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தான் வந்து பிரிண்ட் ஆச்சு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா 1578 நம்மளுடைய தமிழ் புக் வந்து தம்பிரான் வணக்கம் என்பவரால் கோவாவில் பிரிண்ட் பண்ணப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் 1709 யார் மூலியமா ஃபுல்லா உள்ள வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடியில ஜிகன்பர்க்ன்றவரால உள்ள வந்துச்சு. ஸோ இவர் மூலியமா தான் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள தரங்கம்பாடியில இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ன்ற விஷயமே உருவாக்கப்பட்டது. ஸோ அதுக்கு அடுத்து இந்த திருக்குறள் 1812 பப்ளிஷ் பண்ணப்பட்டது. ஸோ அதனை தொடர்ந்து நிறைய தமிழ் சம்பந்தப்பட்ட ஏன்ஷியன்ட் கிளாசிக்கல் புக்ஸ், இந்த காலகட்டத்தில் என்னென்னலாம் புக்ஸ் இருந்தோ அதை எல்லாத்தையுமே பதிவிட மாற்ற ஆரம்பிச்சாங்க. ஸோ 19th செஞ்சுரியில காலப்போக்கில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில முக்கியமான ஸ்காலர்ஸ், எழுத்தாளர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தாமோதரனார், அதுக்கப்புறம் ஊவே சுவாமிநாதர். ஸோ இவங்க எல்லாமே அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் தமிழுக்காக அர்ப்பணிச்சாங்க, தமிழ் மக்களுக்காகவும் அர்ப்பணிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணா, இருக்கிற தமிழ் மொழி பழமொழியை அதை திரும்ப புதுப்பிக்க ஆரம்பிச்சு, ஸோ ரீடிஸ்கவர். ஸோ திரும்ப என்ன பண்ண, இந்த மொழிகளில் இருக்கிற முக்கியத்துவம் எல்லாத்தையும் ஒன்னொன்னா நம்ம தோண்டி எடுத்து மக்களுக்கு ஒன்னொன்னா நற்செய்திகளை பரப்ப ஆரம்பிச்சாங்க. ஸோ நம்ம CW தாமோதரனார் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழங்காலத்துல இந்த ஓலைச்சுவடிகள் இருக்கப்பட்ட விஷயங்களை எடுத்து அதுல இருக்க புராணங்கள், இலக்கியங்கள், கிராமம் எல்லாத்தையுமே எடுத்து அவர் என்ன பண்ண, திரும்ப அதை மாடர்ன் டே, அது மட்டும் இல்லாம அந்த வீராச்சோலையம், தொல்காப்பியம், இறைனார் அகப்பொருள், இலக்கண விளக்கம், ஸோ கலித்தொகை, குலமணி, இது எல்லா மாதிரி இந்த ஏன்ஷியன்ட் எடிஷன்ஸ், ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட், இது எல்லாமே. ஸோ இதை எல்லாத்தையும் சேகரிச்சு இதன் மூலியமா என்ன பண்றது, இதுல இருக்கிற விஷயங்களை எடுத்து மறுபடியும் வேற ஒரு பதிவேடுல பிரிண்ட் பண்ணி எல்லா மக்களும் சேர்ற மாதிரி உருவாக்குனாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, ஸோ மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு உண்டு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தமிழை பயன்படுத்தி தமிழ் இருக்க விஷயங்களை மக்களுக்கு எழுத்து மூலியமாவே, ஸோ இந்த தாமோதரனார், அதுக்கப்புறம் சுவாமிநாதர், இவங்க மூலியமா நம்மளுடைய பழங்கால
தொன்மையான நம்முடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை முறைகள் எப்படி இருந்தது, இந்த பழைய டெக்ஸ்ட் புக்ஸ், பழைய தொல்காப்பியம் திருக்குறள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து எடுத்து புதுப்பிச்சு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உண்டுபடுத்துறாங்க. ஸோ நம்ம மொழியிலேயே மக்களுக்கு அந்த விஷயம் போய் சேர்ந்தா நம்மளுடைய மதமாற்றங்கள் இந்த மாதிரி போன்ற விஷயங்கள் எதுவுமே நடக்காது, கிறிஸ்டியானிட்டி கன்வெர்ட் ஆகுது மற்றும் வெள்ளையர்களுடைய கல்ச்சர் நாகரிகங்கள் மாறதெல்லாம் தவிர்க்கப்படும் அப்படிங்கிற இந்த மாதிரி தமிழ் வந்து மக்களுக்கு அங்க இருக்க அதுல இருந்து எடுக்கப்பட்ட நாகரிகங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க தமிழ் மூலியமா. ஸோ அது மட்டும் இல்லாம ஏன்ஷியன்ட் தமிழ், பழங்கால தொன்மையான தமிழ் என்பது வந்து பழங்கால தன்மையை ஒட்டுமொத்தமா சேர்ந்து சொல்றதுதான் சங்கம் லிட்ரேச்சர். ஸோ ஒட்டுமொத்த பழைய தமிழ் எல்லாத்தையும் சேர்த்து இங்கிலீஷ்ல எப்படி அழைக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கம் லிட்ரேச்சர் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அதுக்கப்புறம் FW எலிஸ்னு ஒருத்தர், அவர் வந்து ஒரு காலேஜை உருவாக்குனாரு, ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ். இந்த காலேஜ் அவர் உருவாக்குனாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் லாங்குவேஜ் எல்லாமே வந்து தனித்தனியாக தனி ஒரு குடும்பத்தை சேர்ந்தது, அது வந்து இண்டோ ஆரியன் ஃபேமிலி லாங்குவேஜ் சேர்ந்தது இல்லை அப்படின்றதையும் அவர் ஒரு தியரியில அவர் தெளிவாக கூறியிருந்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ராபர்ட் கால்ட்வெல் 1814 to 1819 இந்த காலகட்டங்களில் வாழ்ந்து இவர் இறந்து போனாரு. ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தமிழ் வந்து வேற மற்ற இந்த சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்ல இருந்து வரல, அது தனின்னு அதுக்குன்னு ஒரு தனிப்பெருமை இருக்குது அப்படின்றத ஆன்டிகுட்டி ஆஃப் தமிழ் என்ற ஒரு அவருடைய ஆராய்ச்சி மூலியமாகவும் இது வந்து ஒரு சவுத் இந்தியன் தென்னிந்திய மொழிகள்ல ஒன்றானது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அவருடைய கிராமர் புக்லயும் அவரு தெளிவாக கூறப்பட்டிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்களையும் தமிழுக்கும் ஆரியன் லாங்குவேஜ், சான்ஸ்கிரிட்டு மற்ற எல்லா மொழிகளுக்குமே நிறைய வேற்றுமைகள் இருக்கின்றன. தமிழ் அறிஞர்கள் தமிழ் மறுமலர்ச்சியாளர்கள் எல்லாமே என்ன பண்ணாங்க, கண்டுபிடிக்கப்பட்டு ஒண்ணு என்ன பண்ணாங்க, எழுத்து மூலியமா மக்களுக்கும் வெளிவர செஞ்சாங்க. ஸோ அது மட்டும் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ நான் பிராமின்ஸ் மக்களும் கேஸ்ட்லெஸ் இல்லாம ஜெண்டர் சென்சிட்டிசைஸ்ட் அண்ட் ஈகாலிட்டேரியன். ஸோ எந்த ஒரு மதம் ஜாதிங்களால தாழ்த்தப்பட்டவங்க மேல் மதத்தை சேர்ந்தப்படும் அப்படின்னு எந்த ஒரு வேற்றுமை இல்லாம இந்த தமிழ் லாங்குவேஜ் மூலியமா மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வையும் கொண்டு பண்ணாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம தமிழ் பார்த்தீங்கன்னா சிங்காரவேலர் அவர் என்ன பார்த்தீங்கன்னா 1860 பிறந்தாரு, 1946 காலமாயிட்டாரு. ஸோ அதனை தொடர்ந்து அவரோட முக்கியமான அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் கம்யூனிஸ்ட்ன்ற விஷயத்த இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்தாரு. அந்த கொண்டு வந்தாருன்றத அவர் வந்து கம்யூனிசம்ன்ற கான்செப்டை அதிகமா அவர் பரப்பினார் மக்கள் மத்தியில. ஸோ அது மட்டும் அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வெள்ளையர்கள் ஆங்கிலேயரோட ஆட்சிகள் இருக்கிற காலகட்டத்திலே அந்த வேலையை அவர் சிறப்பாக ப்ரொமோட்டட் கம்யூனிசம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து புத்திசத்தை பியனியர் இன் புத்திசம். ஸோ பியனியர் இன் புத்திசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ புத்திசம் என்ற அந்த மதத்தையும் அவர் புதுசாக புதுப்பிச்சாரு, மறுமலர்ச்சிதான் ரெனைசன்ஸ். ஸோ புத்திசம் என்ன பண்ணாங்க, ரிவைவ் பண்ணார் இந்தியாவுக்குள்ள. ஸோ அதுக்கடுத்து யார் வந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகள். ஸோ இவரை பாப்புலரா என்ன கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார்னு சொன்னாங்க. ஸோ இவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்து மதத்துல பழைய ஆர்த்தடாக்ஸ்னா பழைய முறைகளை வந்து நீங்க பின்பற்றிட்டு இருக்கீங்க, அதுல வந்து நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் சில பேர் அந்த விஷயங்களை சொல்லி நம்மளோட வாழ்க்கை முறையில மாத்துறாங்க அப்படின்னு அதை எடுத்து ஒரு கருத்துக்களை நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சாரு ராமலிங்க அடிகள், வள்ளலார். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்ரஹாம் பண்டிதர். ஸோ இவர் என்ன பண்ணனா, இது ஒட்டுமொத்த தமிழ்ல இருக்கிற எல்லா இசை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தமிழ் மியூசிக், அதை எல்லாத்தையும் ஒரு தொகுப்பா உருவாக்கி தமிழ் இசை, தமிழ் மியூசிக் என்ற ஒரு மியூசிக் சம்பந்தப்பட்ட ஒரு வரலாறு உருவாக்கினார். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ண பண்டிதர் அயோத்திதாசர். ஸோ இவரும் பெரியாரு சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சமுதாயத்துல பிற்படுத்தப்பட்ட மக்கள் மற்றும் பெண்களுக்காக சேர்ந்து போராடினாங்க பண்டிதர் அயோத்திதாசரா, அதுக்கப்புறம் பெரியார் ஈவே ராமசாமி அவர்களும். ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா விஜி சூரிய நாராயண சாஸ்திரி. இவர் வந்து பர்திமார் கலைஞர் என்று அழைக்கப்பட்டார். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா மதுரையில பிறந்தவர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா மதுரையில பிறந்தவர் சூரிய நாராயண சாஸ்திரி 1870 1903 பிறந்தாரு, இறந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் ஒரு தமிழ் ப்ரொஃபஸர் ரொம்ப நாள் அவருடைய வாழ்க்கை முறை இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து தமிழ் வந்து
இவர் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் எர்லியஸ்ட் ஸ்காலர். ஸோ எர்லியஸ்ட் ஸ்காலர் என்ன பார்த்தா தமிழ்ல அந்த காலகட்டங்களிலே அவர் என்ன பண்ணா ஆராய்ச்சிகள் நிறைய செய்தாரு. அது மட்டும் இல்லாம என்னெல்லாம் தமிழ்ல இருக்க முக்கியத்துவம் அது எல்லாத்தையுமே வெளிக்கொண்டு வந்து மக்களுக்கு சேர்த்தாரு. ஸோ இவர் என்ன ஒரு முக்கியமான இவருடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல எல்லாருமே வந்து தமிழை வந்து ஒரு லோக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணாரு, அது ஒரு உண்மையான மொழி, அது லோக்கல் லாங்குவேஜ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விகள் எழுப்பி ஒரு அங்க ஒரு ஆர்குமெண்ட்டையும் முன் வச்சாரு. ஸோ அதுக்கப்புறம் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு யங் ஏஜ் 33 வயசு அவர் என்ன பண்ணாரு, இறந்துட்டாரு. ஸோ இவர் நிறைய நாவல்ஸ், கவிதைகள், கதைகள்லாம் நிறைய எழுதியிருக்காரு இவருடைய அந்த குறுகிய காலகட்டங்கள்ல. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள். ஸோ மறைமலை அடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரு தான் வந்து ஃபாதர் ஆஃப் தமிழ் லிங்குவிஸ்டிக் பியூரிசம் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் தனித்தமிழ் இயக்கம். ஸோ அவர் என்ன பண்றாருன்னா தமிழ் பரிசுத்தமான மொழின்றது ஒரு தந்தை என்று அழைக்கப்படுவது, தமிழ் தூய மொழி என்று அழைக்கப்படும் தந்தை தான் சொன்னாங்க. ஸோ தமிழ் மொழி தூய்மையான மொழி, அதற்கான தந்தை என்று மறைமலை அடிகளை அழைக்கப்பட்டார். ஸோ அவர் வந்து புதுசா ஒரு இயக்கம் அவரும் வந்து உருவாக்கியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்தமிழ் இயக்கம். ஸோ இவர் என்னென்ன இவரு சில விஷயங்களை சில ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட் சங்கம் டெக்ஸ்ட்களை பத்தி நிறைய கமெண்ட்ஸும் கொடுத்துருக்காரு. அதுல மெயினா பார்த்தீங்கன்னா சித்தாந்த தீபிகா. ஸோ அப்புறம் நிறைய ஜேர்னல்ஸ்லாம் இவர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் தமிழ் டீச்சர் பல வருஷம். ஸோ அதுக்கப்புறம் இவர் காலப்போக்கில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் பார்த்தீங்கன்னா நான் பிராமின் மூமெண்ட் அந்த பக்கங்களுடைய ஆர்வம் ஈர்க்கப்பட்டது. ஸோ அதனால என்ன பண்றாருன்னா இவருடைய முக்கியமான எப்படி இவர் அதனால எதனால அதன் பக்கம் அவர் சாய்க்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரனார், சோமசுந்தர நாயகர் இவங்க 2 பேர் என்ன பண்ணாரு, இவங்களோட வாழ்க்கை முறைகள், இவங்க 2 பேரும் அவருடைய டீச்சர்கள், அவங்களுடைய நல் செய்திகளாலும் நல் விஷயங்களாலும் அவரை பின்பற்றி இவரும் என்ன பண்ணாரு நான் பிராமின் மூமெண்ட்ல கால் எடுத்து அவருடைய கால் தடங்களை பதிச்சாரு. அவங்களுடைய டாக்டர் பேர் என்ன, அவங்களுடைய பொண்ணோட பேர் என்ன நீலாம்பிகை. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல அவருடைய விஷயங்களை பதிவு செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய சொந்த பேரை வேதாச்சலம் அப்படின்ற மாத்திட்டு சுத்தமான ஒரு தமிழ் மொழியில அவங்க அப்பாவுக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க. அதான் என்ன பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆஃப் திராவிடன் மூவ்மெண்ட். ஸோ இந்த கான்செப்ட் நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.